இதை திருச்சி காமிச்சிரு. இது ஹைதராபாத் போக வேண்டியது. இது கும்பகோணம்பா. இது மட்டும் விழுப்புரம். ஏய், எதை எங்க அனுப்பணும் சொல்லு. நீ வா, உனக்கு என்னன்றது நான் உனக்கு சொல்றேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கடையை எந்த ஒரு விதமான சிவில் ஒர்க்கும் இல்லாம, அதாவது கல்லோ மண்ணோ சிமெண்டோ எதுவுமே யூஸ் பண்ணாம கட்டியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? நார்மலா ஒரு கடையோ ஹோட்டலோ கட்டி முடிக்கிறதுக்கு 6 மாசமாவது ஆகும். ஆனா இவங்களுக்கு 1 மாசம். இந்தியன் கியாஸ்க்ன்ற இவங்க சென்னை மட்டும் இல்ல, பேன் இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட கடைகளை உருவாக்கி இருக்காங்க. கியாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு பங்க் கடை, அதாவது ஒரு நார்மல் ஒரு பொட்டி கடை மாதிரி. இந்த கியாஸ்க்ன்ற கடையை வைக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பிராண்டிங். உங்களோட பிராண்டை நீங்களே எல்லாருக்கும் தெரியற மாதிரி கடையை சுத்தி உங்க டிசைன்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வேஸ்டேஜஸ், அதாவது இன்டீரியருக்கு பெருசா செலவு பண்ணாம ஒரு கடைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இந்த கியாஸ்க்குள்ளே வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஏரியால கடை வச்சிருக்கீங்க, அங்க உங்களோட பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க, வேற இடத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அழகா இந்த கியாஸ்க கையோட தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சிடலாம். இவங்க இது மட்டும் இல்லாம ஷாப்புக்கு தேவையான இன்டீரியர் கூட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நேம் போர்டு, சைனேஜ் போர்டு எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. சோ மக்களே, இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்டோ கெஃபேயோ அல்லது ஃபுட் கோர்ட்டோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு டீ கடை ஓபன் பண்றதா இருந்தா கூட கண்டிப்பா நீங்க சிம்பிளான வேலை மணி சேவ் பண்ணலாம். இந்தியன் கியாஸ்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க, காலியான இந்த இடத்தை எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ணாம எப்படி மாத்திருக்காங்கன்னு.